தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் பேதுருவை பற்றிய மறுபக்கம் என்ற காரியத்தில் இன்றைக்கு இரண்டாவதாக பேதுருவை பற்றி சொல்லும்போது 2 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் பேதுரு பேசும்போது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாதது போல பூர்வ உலகத்தையும் தேவன் தப்ப விடலை என்று, பாவம் செய்தவங்களை தேவன் தப்ப விடாமல் தண்டனை கொடுத்தார் என்ற ஒரு காரியத்தில் பழைய ஏற்பாட்டிலேயே அதை சுட்டி காட்டுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே பேதுருவை பற்றி இரண்டாவதாக, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாதது போல பூர்வ உலகத்தையும் தேவன் தப்ப விடவில்லை, தண்டனை கொடுத்தார் என்ற ஒரு ரகசியத்தை புதிய ஏற்பாட்டில் பேதுரு வெளிப்படுத்துகிறார். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் 2 பேதுரு 2:4. அதாவது லூசிபர் என்று சொல்லப்படுகிற, கேருப் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதான தூதன் தேவதூதர்களையே விசேஷமாக தேவன் அவனை படைத்தார் என்றும், அவனுக்கு அறிவு, ஞானம், பொக்கிஷங்கள், இசை ஞானம், ஆராதனைக்குரிய தாளந்து, வல்லமைகள், வரங்கள் எல்லாம் அவனுக்கு கர்த்தர் நிறைவாக கொடுத்தார் என்று எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் தன்னுடைய வியாபாரத்தின், அதாவது பொருள் வியாபாரம்னா பொருள், பணம், அந்தஸ்து, மகிமை, செல்வங்கள், இவைகளினாலே அவன் மேட்டிமடைந்து அவன் பாவம் செய்தான் என்ற வார்த்தையே அங்கே 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எசேக்கியேல் 28:16 பாவம் செய்தானே அங்கே போட்டிருக்கு. முத பாவம் செய்தது ஆதாம் அல்ல, ஏவாள் அல்ல. முதல்ல பாவம் செய்தது அந்த கேருப் என்ற அந்த தூதன் தான். அவனோட இருந்த தூதர்களையும் அவன் பாவம் செய்ய வைத்தான். அதான் பாவம் செய்த தூதர்கள்னு இங்கே பன்மையில் பேதுரு சொல்கிறான். அதனால் முதல்ல பாவம் செய்தது அந்த கேருப் என்று சொல்லப்பட்ட அந்த பிரதான தூதன். அடுத்து அவனோட இருந்த தேவ தூதர்கள் அவங்க பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக தள்ளப்பட்டார்கள். அங்கே 17ஆம் வசனத்தில் அவன் ஆகாதவன்று தள்ளினார். இங்கே எசேக்கியேல் கூட வாசிக்கும்போது 14ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து வாசிக்கும்போது, அதிகாலையின் விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, தள்ளப்பட்டாயே, வெட்டப்பட்டாயே அப்படின்னு போட்டிருக்கு. அவன் ஆதியில் அவன் ஏதேனில் இருந்தவன் சொல்லி அதில் எசேக்கியேல் 28:13 அங்கே படிக்கிறோம். ஏதேனில் இருந்தவன்னா சர்ப்பமாக இருந்தவன், அதாவது சர்ப்பமாக வந்தவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பமாக ஏவாளை வஞ்சித்தான்ல ஏதேன் தோட்டத்தில், அந்த அர்த்தத்துக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுக்கு மேலாக தன்னை தேவனாக தன்னையும் ஆராதிக்க தூதர்கள் இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினால அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தேவன் தள்ளினார். அவனுக்கும் அவன் தூதர்களுக்கும் என்ன தண்டனை கொடுத்தாருன்னா, அக்கினி கடலை நியமித்தார். மத்தேயு 25 நீங்கள் 41 பார்த்தீங்கன்னா, இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, சாத்தானுக்காகவும் பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. மனுஷர்களுக்கு அக்கினி கடல் நியமிக்கலை. அக்கினி கடல் நியமித்தது சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கு தான், பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கு தான்.
மனுஷர்களுக்கு நியமித்தது பரலோகத்தை. அதுலேயே நீங்கள் 34ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகத் தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி மனசுகளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டது பரலோக ராஜ்யம்தான் என்று சொல்கிறாரு. சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது அக்கினி கடல்னு சொல்கிறார். அந்த அக்கினி கடலுக்கு ஏன் மனுஷன் போகிறான்னா, அந்த சாத்தானை பின்பற்றி அவனுக்கு பிள்ளையாகி அவன் இச்சையின்படி நடந்து தேவன் எவ்வளவோ மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தாலும் தவணை கொடுத்தாலும் அதெல்லாம் மீறி சாத்தானைப் போல தூதர்களைப் போல துணிகரமாக தெரிஞ்சே அவன் செய்கிறதுனால அவனை ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடியும் புதுப்பிக்கிறது அவனை கூடாத காரியமாக இருந்ததுனால சபிக்கப்பட்டவங்களே என்றும் சாத்தானுக்குரிய தண்டனையை நீங்களும் பங்கு பெறுங்க என்றும் அங்கே ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு நாளில் அங்கே சொல்கிறத கவனிங்க. அது வரைக்கும் இந்த உலகம் முழு அந்த பரலோகத்திலிருந்து பூமியில் தள்ளப்பட்ட சாத்தான் அவனை சேர்ந்த தூதர்களும் உலகம் முழுவதும் அவங்க இருக்கிறாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 12-13 வானமண்டங்குள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அதில் 11, 12, 13 அந்த பகுதியில் பவுல் எழுதுகிறான். வானமண்டலம் வரைக்கும் அவன் செக்ஷன் இருக்குது, அவங்க அதை ஒரு எல்லை இருக்குது. பூமி முழுவதும் அவன் அரசாள முடியும். இந்த உலகத்தில் சிங்காசனம் போட்டு அவன் இப்போ பூமியிலேயே சிங்காசனம் போட்டு வெளிப்படுத்த 2:13 படி உட்காந்துருக்கான் அந்த பூமியில். உலகத்தின் அதிபதியாக யோவான் 4:13 இருக்கிறான். பிரபஞ்சத்தின் தேவனாக 2 கொரிந்தியர் 4:4 இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் அவன் பொல்லாங்கனுக்குள்ளே அவன் கிடக்குன்னு சொல்லி 1 யோவான் 5:19 வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகம் முழுவதும் எல்லாம் தர்றேன், என் காலில் விழுந்து கும்பிட்டா எல்லாத்தையும் தந்துடுறேன்னு இயேசு கிறிஸ்துவையே டீல் பேசின அளவில் உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்திலே காமிக்கக்கூடிய அளவில் உலகத்தின் அதிகாரியாக அவன் இருக்கிறான். அது அவங்க கொடுக்கப்பட்டது. அவன் தட்டி பிரித்து தந்திரமாக அவன் அதிகாரியாகி இந்த உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆண்டவர் நியமித்த அந்த காலம் அந்த நியாயந்தீர்ப்பு வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் சுற்றி திரிய முடியும். ஆனாலும் அந்தகார சங்கிலினாலே கட்டி என்று இங்கே பேதுரு எழுதுகிறான். அந்தகாரம் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டில் அவன், அதனால தான் அவன் கருப்பாக, பொதுவாக சாத்தான் கருப்பாக இருப்பாங்க. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரிப்பானே தவிர அவன் ஒளி கிடையாது. அவன் கருப்பு தான், அந்தகாரம், இருள். இந்த மாதிரி பிசாசினுடைய காரியங்கள் முழுவதும் அந்தகாரம் தான். அதுதான் சங்கிலி. அந்த சங்கிலி கூட கருப்பாக தான் இருக்கும். அதான் அந்தகார சங்கிலினா இருட்டில் அவனை கட்டப்பட்டு இருட்டு வடிவத்திலேயே அவன் உலாவி அலைஞ்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இருட்டு சங்கிலியில் அவனை கட்டப்பட்டிருக்கு. இருட்டில் இருக்கான், கருப்பாக இருக்கான், அந்த அர்த்தம் தான். அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தேவன் தப்ப விடலை. அவங்கள பணிவிட ஆவிகளாக ரட்சிப்பை சுதந்திரிக்கு போகிற ஜனங்கள் நிமித்தம் பணிவிட ஆவிகளாக காற்றுகளாக தேவன் அவனை மேன்மையாக தான் படைச்சிருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த போது தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும் போது தெரிஞ்சே அவன் செய்யும் போது அவனுக்கு அடுத்து ஒரு மன்னிப்பு கிடையாது. அறியாதவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாருன்னா அறியாமல் செய்ததுனால, அதாவது வஞ்சிக்கப்பட்டதுனால, கீழ்ப்படியாதனால அவனுக்கு ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்தாரு. சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்கும் ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னா தெரிஞ்சே செஞ்சாங்க. அதான் அறிஞ்சவனுக்கு அநேக அடின்னு போட்டிருக்கு. அதுபோல் நிசமாக தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அதுபோல் பிசாசின் ஊழியர்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்ல வர்றேன். பிசாசினுடைய ஊழியர்கள் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. அதாவது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 14-15 சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, அவனுடைய ஊழியக்காரரும் நீதியினுடைய ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்தால் அது ஆச்சரியம் அல்லவேன்னு சொல்லி அங்கே பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிறான் இல்லையா. அவனுடைய ஊழியக்காரன்னா பிசாசுடைய ஊழியக்காரன் நீதியினுடைய ஊழியக்கார வேஷத்தை தரிப்பான்.
அங்கே போட்டிருக்கு. ஆகவே அவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதுள்ள ஊழியர்கள் இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்க. அவன் இச்சைன்னா பணம், பொருள், தங்கம், வெள்ளி, அந்தஸ்து, அதிகாரங்கள், உலக இன்பங்கள், சிற்றின்பங்கள், இவைகள் முழுவதும் உலக அதிபதியாக அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அதே எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்கு யார் பார்த்தாங்க, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம்னு நினைக்கக்கூடிய மனுஷர்கள் முழுவதும் அவன் இச்சையின்படி அவன் எண்ணத்தின்படி வாழக்கூடியவங்க தான். அவன் இயேசுவின் பேரால் ஊழியத்துக்கு வந்தான்னா அவனை சாத்தான் பயன்படுத்தி அவனுக்கு பொருளாதார காரியங்களை நிறைய அள்ளி கொடுத்து உலகம் முழுவதும் நிமிஷத்தில் காண்பித்து அள்ளி எல்லாத்தையும் தர்றேன்னு சொன்னவன் அவன் விருப்பப்படி செய்கிற ஆள்களை அவன் விடுவானா? தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாம் அவனுக்கு வைரங்கள் எல்லாம் நிறைய கொட்டி கிடந்ததாக இசைக்கள் 28 நம்ம படிக்கிறோம் இல்லையா? இசை ஞானம், அறிவு எல்லாமே அவன்கிட்ட தானியேலை விட அவன் அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன். அப்படியே எங்கள் அப்பா அவனை பற்றி நிறைய அங்கே போட்டிருக்கேன். இன்றைக்கி பிசாசின் ஊழியர்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி நல்லா அழகுபடுத்திக்கிட்டு பியூட்டி பார்லர் போய் கவர்ச்சி பண்ணிக்கிட்டு தங்கம், வெள்ளி, பொருள், பொண்ணு எல்லாம் கோடிக்கணக்கில் எல்லா நாடுகளையும் குவிச்சு வச்சுக்கிட்டு பணத்திலேயே மிதந்து வாயை திறந்தால் பணம் பணம் பணம். இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி தான் அதிகமாக பேசினார்னு சொல்லி பணத்தை பற்றியே முக்கியப்படுத்தி பணம் தான் முக்கியம், பணம் தான் வாழ்க்கை, செழிப்பு உபதேசமாக மக்களை பரப்பி விடுற நிறைய ஊழியர்கள் இன்றைக்கி நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க இல்லையா? அந்த ஊழியர்கள் முழுவதும் அவன் ஊழியக்காரன் தான். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், இப்படிப்பட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான். அவன் சொல்கிற பிரசங்கம் இயேசு வேறொரு இயேசு, அவன் சொல்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், அவன் ஏங்குற ஆவி வேறொரு ஆவி, அது அவனுக்கே தெரியாது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே 4 போட்டிருக்கு, வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் வேறொரு ஆவின்னே போட்டிருக்குது. அவனுக்கே தெரியாது, அவனே அந்த இயேசுன்னு சொல்லி நினச்சி வஞ்சிக்கப்படுறான். ஒரு வேளை பொய் சொல்லணும், உண்மையிலே ஏன் சொல்கிறார் இப்போ தான் பேசினார், இப்போ தான் கனவுல சொன்னார், இப்போ தான் நேரடியாக எனக்கு பேசிட்டு போனார், இப்படி சிலர் அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா ஏசு பேசினாருன்னு. ஒன்று பொய்யா இருக்கணும், உண்மையிலேயே அவன் பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னான்னா அது வேற ஒரு இயேசுவாக இருக்கணும். ஒரிஜினல் இயேசு அப்படி சொல்ல மாட்டார். ஒரிஜினல் இயேசு ஏற்கனவே சுவிசேஷங்களை சொல்லிட்டாரு, ஒரிஜினல் ஆவியானவர் ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். வேத வாக்கியங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியில் தான் அருளப்பட்டிருக்கு. சகல சத்தியத்துலேயும் வழி நடத்துவார். சொன்ன வசனத்தை நினைப்பு விட்டுவார். அதான் அவர் அது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, செஞ்சாச்சு. இன்றைக்கி ஆவியானவர் இருக்காருன்னா வசனத்தை நினைப்பு விட்டுவார். இன்றைக்கி நம்ம நினைப்பு விட்டுருவோம். 2000 வருஷத்துக்கு மேலே இயேசு சொன்னது இருந்தாலும் இன்றைக்கி ஏன் சொல்கிறோம்னா ஆவியான நினைப்பு கொடுத்துறாரு. இன்றைக்கி இருக்கார், அப்படி சொல்லலாம். வசனத்தை நினைப்பு கொடுத்துறாரு, அப்படி சொல்லலாம். இப்போ பேசினார், இப்போ வச்சினார், இப்போ வச்சார், இப்போ இதை சொன்னார்னு சொல்லும்போது சுவிசேஷத்துக்கு விரோதமாக அந்த வார்த்தைகள் இருந்தால், அந்த செயல்பாடுகள் இருந்தால் அது வேறொரு ஆவியை தவிர, வேறொரு சுவிசேஷமே தவிர, வேறொரு இயேசுவை பற்றி அவன் சொல்கிறானே தவிர ஒரிஜினல் இயேசுவை சொல்லலை என்பதை புரிஞ்சுக்குங்க. அந்த அளவில் அறிவு நமக்கு இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடாது, மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஏன் என்ன எதுக்குன்னு சோதிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதான் சர்பத்தை போல் வினா உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். ஏவாள் சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போல் நீங்களும் இந்த மாதிரி ஊழியர்களால் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்களோடு பயந்துருக்கேன்னு சொல்லி அதுலேயே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பவுல் வேதனைப்படுறான். அதுபோல் இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் பெரும்பாலும் பிசாசின் ஊழியர்களாக இருக்கிறதுனால, பிசாசி இச்சையின்படி செய்கிறதுனால பிசாசி அடைந்த ஆக்கினி தான் அவனுக்கு தண்டனை வரும். அவனை கடைஞ்ச அதே தூதர்களுக்குள்ள அதே தண்டனை தான் அவங்களுக்கு வரும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவன் பிசாசு அடைந்து ஆக்கினிலே விழாதபடி புறம்பானவர்களாக நற்சாட்சி பெற்றிருக்கணும், நூதன சீசனாக அவன் இருக்கக்கூடாதுன்னு அங்கே போட்டிருக்கு. மனுஷன்தான் பிசாசு அடைந்த தண்டனையில் அவன் விழாமல் இருக்கணும்னா நூதன சீசனாக இருக்கக்கூடாது. இருமாப்படைந்து பிசாசு அடைந்த தண்டனையில் அவன் விழாமல் இருக்கணும்னா நூதன சீசனாக இருக்கக்கூடாது. நூதனன்னா புது விதத்தை அவன் கையாளக்கூடாது. ஏற்கனவே இயேசு சொல்லிட்டாரு, சொன்னதை சொல்லணும். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி அவன் யோசிக்க சொல்ல நினைச்சான்னா அவன் புது விதத்தில் போகிறான்னு அர்த்தம். நாங்கள் அறிவித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல்
நாங்களே ஒரு வேலை சொன்னாலும் சரி, அது வானத்திலேருந்து ஒரு தூதனே வந்து சொன்னாலும், வேறு ஒரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி முன் சொன்னது போல் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு ஆதி அப்போஸ்தலர்கள் கலாத்தியர் 1 அதிகாரத்தில் 8, 9 திரும்ப திரும்ப சொன்னாங்க. கன்ஃபார்மாக சொன்னாங்க, சபிக்கப்பட்டவனே சொன்னாங்க. அதனால தான் சபிக்கப்பட்டவங்களே பிசாசிக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அக்னிக்கு போங்க என்னங்க சொன்னது காரணம் அந்த சாபத்துக்குரியவங்க தான். அதில் தேவன் அவங்கள தப்ப விடலை. இன்றைக்கு உள்ள ஊழியர்களையும் தப்ப விட மாட்டார். ஒரு வேளை அவங்க மனசுகளாக இருப்பதனால மனம் திரும்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு ஒரு சபையை தவிர மற்ற எல்லா சபைகளுக்கும் மனம் திரும்புன்னு தான் அந்த தூதனுக்கு அந்த ஊழியக்காரனுக்கு சொல்கிறார். தவிர மனம் திரும்புனா மன்னிப்பு உண்டு. ஏன்னா அவன் மனுஷன் தானே. சாத்தா மனம் திரும்ப முடியாது, அவன் தூதர்கள் மனம் திரும்ப முடியாது, மனுஷன் மனம் திரும்ப முடியும். அதுக்கு தான் இன்ன வரைக்கும் கிருபையின் காலத்தில் பொறுமையாக இருக்கிறாரு. இந்த சத்தியமும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மனம் திரும்பிட்டு அவங்களுக்கு நல்லது. ஆகவே பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாத போல் பூர்வ உலகத்தையும் தேவன் தப்ப விடலைன்னு அதில் 2 பேதுரு 2 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு எழுதுனான். பூர்வ உலகம்னா நோவா காலம். அந்த நோவா காலத்தில் ஜனங்கள் பெருகும்போது பாவமும் பெருகினது. அவங்க தங்களுடைய குள்ளையே தகாத விதமாக நடந்தாங்க. அதில் வந்து தேவகுமாரர் மனசகுமாரத்திகளை அதிக சமுதிர உள்ளவர்களை கண்டு அவங்களுக்குள்ளே பெண் கொண்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? அதை வந்து சிலர் தப்பாக தேவ தூதர்கள் வந்து மனசர்களோட சேர்ந்து உறவு கொண்டுட்டாங்க, காம விகாரம் ஆயிட்டாங்க, விபச்சாரம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி தப்பான விளக்கம் அங்கே கொடுக்குறாங்க. அதாவது தேவ தூதர்கள் வந்து காற்றுகளாக படைச்சிருக்காரு. எபிரேயர் 1 அதிகாரம் 14 காற்றுகளாக இருக்கு. 7ஆம் வசனத்தில் தூதர்களை காற்றுகளாக, நம்மளை ஊழியக்காரனை அக்னி ஜுவாலையாக செஞ்சு காற்றுன்னு இருக்கு. அந்த காற்று வந்து மாம்சமான மனுஷர்களோட ஜாயின் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ இந்த தேவகுமாரன் சொல்கிறது யாருன்னா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஏசு சொல்லியிருக்கிறார். 34, 35 வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவங்க தேவர்கள். தேவர்களை தான் இந்துக்கள் தெய்வங்களாக சொல்கிறாங்க. 33 கோடி தெய்வங்கள்னு சொல்கிறாங்க, தேவர்கள்னு சொல்கிறாங்க. தேவர்கள்னால் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க, கடவுளுடைய வார்த்தையை அனுபவிக்கிறவங்க, பெற்றுக்கொள்கிறவங்க. அதிகாகமம் 1ஆம் அதிகாரம் 26 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஜனங்க ஆரம்பித்தாங்கன்றிருக்கு. அப்படியே அப்பயே கர்த்தருடைய நாமத்தை ஒரு கூட்டம் அப்பயே தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அந்த சந்ததி அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை தொழுது கொண்டே அப்படியே வரும்போது தேவ சந்ததியாக, தேவ குமாரர்களாக, குமாரன்னா கடவுளுடைய பிள்ளைகள்னு அர்த்தம், கடவுளுடைய மக்கள்னு அர்த்தம், அந்த அர்த்தம்தான். அப்படியே வரும்போது அடுத்து இன்னொரு கூட்டம் வந்து ராட்சித பிறவிகளாக வந்தாங்க, பொல்லாதவர்களாக இருந்தாங்க. அடுத்து ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டமும் அங்கே பெண்கள் அழகுள்ளவங்களை கண்டு எப்படி என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்க மற்ற பொம்பளைகள் அழகாக இருக்காங்க, வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லி மற்ற அந்நிய பெண்களோட ஜாயிண்ட் ஆகி விபச்சாரம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் எப்படி ஏசித்தனத்தில் விழுந்தாங்கன்னு ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா? பாலாக்கு ராஜாவுடைய தந்திரத்தில் பீலேயாம் சொன்ன அந்த சம்பவம். அதுபோல் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரர்கள், தேவ மக்கள், தேவர்கள் என்று சொல்லப்படுகிற தேவகுமாரர்கள் என்று கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க, கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவங்க, கர்த்தருக்கும் அவங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு ஜனங்களோட ஜாயிண்ட் ஆகி அழகு என்ற அதில் அடிமையாகி போயிட்டாங்க. அதுதான் அக்கிரமம். அது ஆண்டவரால் தாங்க முடியல. இந்த உலகத்திலேயே அப்படியே அவங்களோட தரையாக அழிச்சிருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் விசனமாக இருக்குது அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதில் நோவா குடும்பம் தேவனுக்கு முன்னாடி அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான் என்று அதில் 9ஆம் வசனத்தில் இருக்குது. காரணம், அவன் தேவனோடு சஞ்சரித்தான்னு ஒரு வார்த்தை இருக்காங்க. தேவனோடு அவன் சஞ்சரிக்கும் போது தேவன்
அவன் மேலே ஒரு இறக்கம் வைக்கிறார். ஒரு கண்களில் தயவடிக்கை பண்ணி, உன் குடும்பத்தை நான் உன் நிமித்தம் நான் காப்பாற்றுவேன், உன்னை கொண்டு ஜெனரேஷன் அடுத்து நான் உருவாக்குவேன், ஒரு பேழையை உருவாக்குன்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ஏறக்குறைய ஒரு 120 வருஷம் வரைக்கும் அவன் செய்தான்னு சரித்திரம் சொல்கிறாங்க. 120 வருஷம் வரைக்கும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பல நூறுகள், 900க்கு மேலே 996 வரை வந்து மக்கள் 69 வரை வாழ்ந்துருக்குறாங்க. மெத்துசலா ஆதாம் வந்து 930 வருஷம் வாழ்ந்தான்னு ஆதியாகமம் 5:5 இருக்குது. ஆனால் அப்படியே அவன் பாவம் செய்தவன் அப்படியே அவன் நீடோடி காலமாக ரொம்ப வருஷமாக இருந்தான்னா உலகம் தாங்காது. உலகம் முழுவதும் ஒரு பாவி துன்மார்க்கே 100 வருஷம் வாழ்ந்தாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் அவன் சாகணும்னு சொல்லி நாட்களை அவனை குறைச்சி 120ன்னு சொல்லி அங்கே நிர்ணயம் பண்ணார். நோவா குடும்பத்தை பாதுகாத்தார். அன்னைக்கு உள்ள அந்த ஜனங்களை 40 நாள் இரவும் பகலும் அந்த அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு பின்னாடி திஷ்டாந்தமாக வைக்கிறதுக்காக அந்த அவபக்தி நிறைந்த அந்த உலகத்தை தண்ணியை வர வச்சு இரவும் பகலும் 40 நாள் தண்ணி பேஞ்சு எல்லாம் அழிஞ்சு போனாங்கன்னு சொல்லி வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே நீதியை பற்றி நோவா பிரசங்கித்தான்னு அதில் பேதர் சொல்கிறான். ஆனால் அந்த பிரசங்கத்தினால யாரும் ரட்சிக்கப்படலை. வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தாங்கன்னு சொல்லி இயேசு மத்தேயு 24:39, 37, 38, 39 சொல்கிறார். வாரிக்கொண்டு போக மட்டும் ஏன் உணரன்னா, நோவாவுடைய பிரசங்கம் இயேசுவின் பிரசங்கம் அல்ல. ஏன்னா நீதியினால் எவனும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்க மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 உள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. ஆண்டவ மாதிரியே நான் ரட்சிக்கப்படணும், என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு அப்போஸ்தலர் 16, 30, 31 அதான் பதில். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. எப்படி விசுவாசி? அவர் தேவகுமாரன் என்று விசுவாசி. அவ்வளவுதான். உனக்காக நான் பலியாக வந்தேன், உன் பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்த வந்தேன், நான் தேவகுமாரன்னு நீ விசுவாசித்து ஒரு விதத்தில் நம்பு. அவ்வளோதான். அவன் நம்புறது நம்பாது அவனை சேர்ந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துவனால் வர்ற மனு குலத்துக்குள்ள ரட்சிப்பு, சுவிசேஷம். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்கிறதே தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷம் தான். அதுதான் ஆரம்பம். மார்க் 1:1 இருக்குது. சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே இருக்குது. சுவிசேஷம்னாலே நற்செய்தி தான். நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்காக பூமியில் பிறந்திருக்கார். அதுதான். அது பழைய ஏற்பாட்டில் இல்லையா? நோவா பேசியிருக்க முடியாதுல்ல. நீதியை பற்றி, நேர்மையை பற்றி பஞ்சு டைலாக் மாதிரி பேசிட்டா அதில் ரட்சிப்பு கிடையாது. எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது, திருக்குறள் இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது, எவ்வளவோ ஞானிகள் அறிவாளிகள்லாம் அந்த தத்துவங்கள் சொல்கிறாங்கன்னா அதனால ஒரு மனுஷன் பாவம் மன்னிப்பு அடைய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் உலகம் முழு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறது இயேசு உயிர் தெழுந்த பிறகு சீசர்களுக்கு சொல்லி அனுப்பினார்ல. அப்போ அந்த ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. அந்த சுவிசேஷங்களில் விசுவாசிக்கிறதுல இருக்குது. அதுக்கு தான் இந்த சுவிசேஷங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. யோவான் 20 அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்னு நீங்கள் விசுவாசிக்கவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே வந்து நித்திய ஜீவனை அடையவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குன்னே இருக்குது. சுவிசேஷங்கள் எழுதப்பட்ட நோக்கமே இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும், விசுவாசித்து நித்திய ஜீவன் அடையணும். அதுதான். அது பழைய ஏற்பாட்டில் அவன் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இயேசுவின் சுவிசேஷத்தை அறியாமையே ஜனங்க எல்லாம் ஏறக்குறைய எல்லாம் சேர்த்தாங்க. நோவா காலம் சரீர ரீதியிலே தப்பி வைக்கப்பட்டது. அவனுக்கும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவ அவனுக்கும் தெரியாதுல்ல. ஆனால் அதுக்குத்தான் பேதுரு திரும்ப ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த நோவாவின் காலத்தில் மரித்த ஆவிகளுக்கும் இயேசு பிரசங்கம் பண்ணாருன்னு ஒரு குறிப்பு, ஒரு அருமையான ஒரு காரியத்தை இதே பேதுரு சொல்லியிருக்கான்.
1 பேதுரு 3 அதிகாரம் 18 நீங்கள் 21 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா காலம் நீடிய தேவன் பொறுமையோ இருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள் 8 பேர் அவங்க காக்கப்பட்டாங்க, மற்றவங்கள்லாம் ஜலத்தில் அழிக்கப்பட்டாங்க. அங்கே போய் கன்வென்ஷன் 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் அங்கே பிரசங்கம் பண்ணுறார். என்ன பிரசங்கம் பண்ணார், எதுக்காக பிரசங்கம் பண்ணார், ஏன் பிரசங்கம் பண்ணார், என்னத்தை பேசினார் என்ற ரகசியத்தை இதே பேதுரு 1 பேதுரு 4:6 சொல்லியிருக்கான். 4:6 வாசிக்கிறேன். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த கவனிங்க, அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை நோவா பேசலை, யாரும் சொல்லலை, சொல்ல முடியாது. இயேசுவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. எப்படி மாம்சத்தில் உள்ளவங்களை ரட்சிக்க வார்த்தையானவர் எப்படி மாம்சமானாரோ, அதுபோல் ஆவியில் உள்ள மக்களை ரட்சிக்க மாம்சத்தை சிறுவிலே தொங்க போட்டு ஆவியில் போனார். ஆவியில் பிரசங்கம் பண்ணிவிட்டு அங்கே சுவிசேஷம் சொல்லிவிட்டு இங்கே வர்றாரு. அதுக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த ஆவி அந்த சரீரத்தில் புகுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த பூமியில் 40 நாள் அளவு தரிசனம் கொடுத்துட்டு அப்புறம்தான் எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தார். இந்த ரகசியம் பேதுரு சொல்கிறான். ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவனுக்கு இந்த ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவரோட 3 வருஷம் ட்ரைனிங் பெற்றவங்க இல்லையா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவங்க இல்லையா. பெந்தேகோஸ்து நாளில் ஒரே நாளில் 3000 யூதர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றின வல்லமை உள்ள ஒரு பிரசங்கம் செய்தவன் இல்லையா. அங்கே ஒரு அற்புதம் அடையாளமும் செய்யலை. அவன் பிரசங்கத்தில் அநேகர் குத்தப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 2:37 குத்தப்பட்டாங்கன்னு இருக்குது. பேதுருவுடைய உபதேசம் அப்போஸ்தல உபதேசமாக இருந்தது. அதில் 42 அப்போஸ்தலர் 2:42 அவங்க அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நியோன்யத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணதுலையும் உறுதியாக இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தாருன்னு அதில் 47 முடியுது. அப்போ தான் சபையை உருவாகிருக்கு. 3000 யூதர்கள் ரட்சிக்கப்படுறது சும்மா லேஸ் இல்லை. முஸ்லீமுக்கு விட மோசமான மதவெறியர்கள். அவங்க குத்தப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்தவங்களை ஆனாங்கன்னா அது லேசான காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே வல்லமையால் உண்டானது. அந்த பேதுரு தான் இந்த ரகசியத்தை சொல்கிறான். அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். என்னென்னா சுவிசேஷத்தை சொன்னார். சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு சொல்கிறது தான். அதை அவன் விசுவாசிக்கும் போது தண்டனையிலிருந்து தப்புறான். விசுவாசிக்காத போது அவன் அவிசுவாசமே அவனுக்கு தண்டனை வருவிக்கிறதுன்னு ஒரே வசனத்தில் இருக்குது. யோவான் 3:16 உங்களை எல்லாருக்கும் தெரியும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் 17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். 17 18 தான் முக்கியம். அது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிட்டுன்னே இருக்கு. அதுலேயே அவன் ரட்சிப்பு அடைகிறதும் ரட்சிக்கப்படாதவன் போகிறதும் அதுலேயே அந்த ஒரே வசனத்திலே இருக்குது. அப்போ ஏன் அவன் கீழ்ப்படியாமல் போகிறான்? அறிஞ்சிருந்து ஏன் அப்படி போகிறான்னா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்னு அதுலேயே 19 இருக்குது. சத்தியத்தின்படி செய்கிறவன் தேவனுக்குள்ளாக கிரிகள் நடப்பிக்கும்படி ஒளியின் இடத்தில் வருகிறான். அவனிடத்தில் அவனுக்கு இந்த ஆக்கினி இல்லை. அப்போ வர்றதும் வராதது, விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காததும் அவனுடைய சுயாதீனத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது, தேவனுடைய கடமையாக இருக்குது. ஒருவனை எனக்கு அறிவிக்காவிட்டால் எப்படி நான் நம்ப முடியும்? நம்பாட்டினா எப்படி விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரசிக்கப்பட முடியும்? இப்படின்னா கேள்வி இருக்கு இல்லையா? அதனால் ஆவியில் உள்ள அந்த காவல் உள்ள ஆவிகளுக்கு யாரும் போக முடியாது. இயேசு போய் அந்த சுவிசேஷம் சொன்னார். அதனால் அவங்க மனம் திரும்புகிறாங்களா இல்லையா, தீர்ந்துட்டாங்களா இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தெரியுமே தவிர இன்றைக்கி நான் அதை சொல்ல முடியாது, இன்றைக்கி எவனும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கங்க. அதனால் பழைய ஏற்பாட்டில் யார் சொன்னாங்க?
இயேசு வராத காலத்தில் அவங்களுக்கு ரட்சகர் யாருன்னு சில கேள்வி கேட்குறதுக்கு இதான் பதில். அவங்களுக்கும் ஆண்டவர் 3 நாள் சொன்னார். ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்க, அவ்வளோதான். இங்கே உலக பிரகாரமாக ஆவிகளுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லையே, ரட்சிப்பு தான் ஜீவன். உன் ஆத்துமா பாவம் செய்த ஆத்துமா சாகும், செத்து இருக்க உன் ஆத்துமா. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தால் உங்களை இயேசு உயிர்ப்பித்தார், தேவன் உயிர்ப்பித்தார். எபேசி 2:1 இருக்குது. அப்போ இயேசுவின் உபதேசம் உன்னை உயிர்ப்பிக்குது, நித்திய ஜீவனை அடைய வைக்குது. விசுவாசிக்கும் போது பரலோகத்துக்கு போகிற ஜட்ஜ்மெண்ட்டில் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காரு பாருங்கள். அதை அவங்க நம்புறது நம்பாதது. ஏன்னா அங்கே ஆவிகளுக்கும் இன்னும் பரலோகமும் நரகமும் வெளிப்படலை. எப்படி மாம்சத்தில் வரும்போது எப்படி வெளிப்படலையோ இதே நிலை தான் அங்கே வெளிப்படலை. இங்கே எப்படி விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்காமல் ஒரு கூட்டம் இருக்கோ அதுபோல் அங்கே விசுவாசிக்கிறது விசுவாசிக்காத அவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க, எத்தனை பேர் விசுவாசம் போகிறான்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயந்திருப்பில் தான் தெரியும். அதனால் இன்றைக்கி நம்ம அதை தீர்ப்பு சொல்ல முடியாது. ஆகவே பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடலை, அதே போல் பூர்வ உலகத்தையும் தேவன் தப்ப விடலை. ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் உதவியாக கை கொடுத்தார் தவிர தூதருக்கு உதவியாக அவர் கை கொடுக்கலன்னு எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அதில் 17-18 நம்ம பார்க்குறோம். தூதருக்குன்னா தேவ தூதர்கள் விழுந்தாங்க, அவங்களுக்கு கை கொடுக்கல, ஒரு வாய்ப்பு அடுத்து கொடுக்கல. ஆபிரகாமின் சந்ததினா மனித குலத்துக்கு ஒரு வாய்ப்பு தர்றார். ஏன் அது ஆபிரகாமேன்னு ஏன் சொல்கிறாரு, ஏன் ஆதாம் சந்ததின்னு சொல்லலை, ஏன் சொல்லலைன்னா ஆதாம் கீழ்ப்படியாமல் போனவன் கீழ்ப்படியாமையே இப்போ கடைசி வரைக்கும் திருந்தாமையே செத்தான். ஆபிரகாம் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்தாலும் தேவன் அவன் அழைத்த போது கீழ்ப்படிந்தான். தான் போகும்போது இன்னதென்று அறியாமல் போனான். சொந்த மகனையே கர்த்தர் சொல்லும் போது பலியாக கொடுக்க துணிஞ்சான், கீழ்ப்படிஞ்சான், தேவனுக்கு பயந்தான். அந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கே அவன் விசுவாச தந்தையானான். அந்த வகையில் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தில் வர்ற சந்ததிகள் முழுவதும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்றும் சந்ததிகள் என்றும் சொல்லப்படுற அளவில் அந்த சந்ததிக்கு கை கொடுத்தார்னு சொல்கிற அந்த அளவுக்கு தான் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கு. ஆகவே இந்த பேதுரு பவுல் கூட சொல்ல முடியாத ஒரு ரகசியத்தை, ஆழமான ஒரு மறைபொருளை வெளிப்படுத்திக்கிறான் என்பதை புரிஞ்சுக்குங்க. அதனால் படிப்பு பட்டம் நாலேஜுனால் ரகசியங்கள் சொல்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது. தேவனோடு இருந்தது அவன் 3 வருஷம் சஞ்சரித்த இந்த பேதுரு, பவுலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை அவன் கேட்டு வந்தான்னு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2 கொரிந்தியர் 12 மனுஷர் பேசாத வார்த்தைகளை பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு 3ஆம் வானத்தில் உள்ளதை கேட்டு வந்திருக்கான்னு அவன் சொல்கிறான். ஆனால் பேதுரு 3 வருஷம் கூடயே இருந்திருக்கான். கூடையே இருந்து கேட்டது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ ரகசியங்கள் அவர் சொல்லியிருக்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அருளப்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவங்களுக்கும் அருளப்படலைன்னு மத்தேயு 13:11 சொன்னார் இல்லையா. நீங்கள் என்னைய ஜனங்கள்லாம் யாருன்னு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி எரேமியா, ஊழியக்காரன் ஏசையான்னு சொல்லும்போது ஜனங்க புரிதல் இல்லாமல் தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன யாருன்னு சொல்லும்போது உடனே பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏசு அங்கே பாக்கிவான்னு பாராட்டி, மாம்சமும் ரத்தம் உனக்கு அது வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் உள்ள என் தேவனே வெளிப்படுத்தினாருன்னு அவனை பாராட்டுறேன். அந்த அளவில் ஒரு வெளிப்பாடு இயேசுவோடு இருந்து 3 வருஷம். அதான் அவன் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 16 சொல்கிறாங்க. கட்டுக்கதைகளை சொல்லலை, நேரடியாக அவரை கண்ணார பார்த்து தொட்டு பேசி அவரோடு நாங்கள் இருந்து தேவனே நேரடியாக இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கேன் செவி கொடுங்கன்னு உன்னதத்திலிருந்து வந்த அந்த மகிமையை நாங்கள் நேரடியாக கேட்டோம். அதைத்தான் நாங்கள் அவருடைய வருகையை நாங்கள் 2ஆம் முறை வர்றாருன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். கட்டுக்கதைகளை நாங்கள் புராடுகளை சொல்லலைன்னு சொல்லி போல தைரியமாக சொன்னாங்க. அதனால தானே ரத்த சாட்சியாக மறிக்க துணிங்கிற அளவில் அவங்க வந்தாங்க. இல்லாட்டினா சும்மா இன்னைக்குள்ளே நாதாரிக மாதிரி இருந்தால் முடியுமா? அதனால தான் அப்போஸ்தலரை பின்பற்றுங்க, அவங்க சத்தியங்களை நம்புங்க, அவங்கள தான் நம்ம கோல் மாடலாக வைக்கணும், அவங்க தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கணும், அவங்க தான் கிறிஸ்தவ உண்மையான ஊழியர்கள், அவங்கள தான் பின்பற்றணும்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு தெரியுறது காரணம் அந்த ரகசியம் தான். ஆகவே பூர்வ உலகத்தை
பாவம் செய்த ஜனங்களை தேவன் தப்ப விடலை, சரீரத்தில் அழித்தார். ஆனால் ஆவியிலே பிழைக்கும்படி இயேசுவை அனுப்பி சத்தியத்தை சொல்ல வைத்தார். ஆனால் தேவதூதர்களையும் சாத்தானையும் தெரிஞ்சே பாவம் செய்ததுனால அவனை அந்தகார சங்கிலியில் கட்டி அவன் தப்பாதபடிக்கு அக்னி கடலுக்கு நியமித்தார் என்ற ஒரு ரகசியத்தை பேதுரு சொல்கிறான். இதிலிருந்து புரிஞ்சுக்கங்க, சாத்தானையும் அவன் தூதர்களையும் பின்பற்றுகிற, அவனை பிரியப்படுத்துகிற அவனுடைய ஊழியர்கள் சபையில் நிறையா இருக்காங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பிசாசிகளின் உபதேசம்னே போட்டிருக்கு. அதை போட்டிருக்கு, பிசாசிகளின் உபதேசம்னே போட்டிருக்கு. செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு அநேகர் விலகி போவாங்கன்ட்டு. அதனால் தயவுசெய்து பகுத்தறிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒளிந்தூத வேஷத்தை சாத்தான் தரிப்பான், நீதியுடைய ஊழியக்காரோட வேஷத்தை தரிப்பான். அவன் எந்தெந்த வேஷத்தில் வர்றானோ அது அதிகமாக வருவான். முக்கியமாக பாஸ்டர் வேஷத்தை தரிப்பான், ரெவரண்டு பிஷப்பு வேஷத்தை தரிப்பான், தீர்க்கதரிசி வேஷத்தை தரிப்பான், போதர் வேஷத்தை விசேஷமாக அதில் தானே ஏமாற்ற முடியும் இவனை. மற்றவனை பற்றியெல்லாம் சாத்தான கவலை இல்லை, அவன் டம்மி பீஸாக மற்றவெல்லாம் ரட்சிப்பே இல்லாமல் விழுந்து போனான். இவன் இயேசுவை பற்றி சொல்லிட்டு தெரியறதுனால இவனை குறித்து தான் ரொம்ப கவனமாக இருப்பான். அதை விட கவனமாக இருந்தால் தான் நீங்கள் அவனுக்கு விலக முடியும். அதனால் தயவுசெய்து அப்போஸ்தலரை பின்பற்றுங்க, சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நில்லுங்க, பொல்லாத ஊழியர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிப்பாக இருங்க. தேவன் பூர்வ உலகத்தை தப்ப விடலை, பாவம் செய்த தூதர்களையும் தப்ப விடலை என்ற அந்த எச்சரிப்பின் செய்தியை உங்களையும் என்னையும் தப்ப விட மாட்டார் என்ற எச்சரிப்போடு நம்ம வாழ்வோமாக. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக, பாதுகாக்க தெளிந்த புத்தியை தருவாராக. நன்றி.